அரசியலில் வந்து பாலிடிக்ஸ் இஸ் தி ஆர்ட் ஆஃப் த பாசிபிள். அதில் நிரந்தர எதிரிகளோ நிரந்தர நண்பர்களோ கிடையாது. 40 நிமிடம் தனியாக சென்னை விருந்தினர் மாளிகையில் அங்கே கலைஞர் கருணாநிதியும் எம்ஜிஆரும் சந்திக்கிறார். அங்கே எம்ஜிஆர் வந்து அவரை ஆண்டவனேன்னு சொல்லி, அதுக்கு முன்னாடியே எம்ஜிஆரே இந்த 2 கட்சியும் இணையணும்னு சொல்லிட்டு தனியாக சில முயற்சிகள் எல்லாம் எடுத்துட்டு இருந்தார். இல்லை 2 பேருக்குமே ஒரு உடன்பாடு இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லப்படுது சார், இது உண்மைதான்? அவங்க அளவில் இருந்துச்சுன்னா குறிப்பாக எம்ஜிஆருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கட்சியை நடத்துறதுன்றது அவ்வளவு நிபந்தனைகள் சொல்றார். ஒன்றுபட்ட கட்சிக்கு திமுக என்ற பெயர் இருக்கணும். அதிமுகவுடைய கட்சி கொடியை ஒன்றுபட்ட கட்சியினுடைய கொடியாக மாற்றி வைத்துக் கொள்ளலாம். 3ஆவதாக திமுகவுக்கு அமைச்சரவையில் எந்த பொறுப்பும் வேண்டாம். 4ஆவதாக எம்ஜிஆருடைய தலைமையில் இருக்கும் இந்த அமைச்சரவையை தொடர்ந்து இருக்கலாம். யார் தலைவர், பொதுச் செயலாளர், இதெல்லாம் பின்னாடி பொதுக்குழுவை கூட்டி செயற்குழுவை கூட்டி 2 கட்சியும் இணைஞ்ச பிறகு முடிவு பண்ணிக்கலாம். 6ஆவது கோரிக்கை தான் ரொம்ப முக்கியமானது. அது என்னன்னா, இதை போய் பிஜு பட்நாயக் அன்னைக்கே எம்ஜிஆர்கிட்ட பேசுகிறார். எம்ஜிஆர்கிட்ட பேசும்போது எம்ஜிஆர் ஆச்சரியப்படுறார். இவ்வளவுதானா, உண்மையிலேயே இதுதானா அப்படின்னு. எம்ஜிஆர் கேட்டாரா, ஆண்டவனே இது உண்மையா அந்த 6? CALS Renewable Energy. Believe in better. KRR Air, atmospheric gases and renewable company, saving lives, transforming industries and protecting environment. 3 ஆண்டுகள்ல 80ல எலெக்ஷன் நடக்குது. அந்த தேர்தலுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அதுல வந்து இந்திரா காந்தி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆகுறாங்க. அப்படி பிரதமர் ஆகும்போது அவங்க கூட கூட்டணியில இருந்து திமுகவினருக்கும் ஒரு மிகுந்த பலமான ஒரு வெற்றி கிடைக்குது. அந்த வெற்றியை தொடர்ந்து 80 நடக்கக்கூடிய தேர்தலையும் நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இருக்கும்போது, ஆனா அதிமுகவுக்கான அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எப்படி சார் அது பாராளுமன்றத்துல ஒரு மாதிரியான ஒரு வெற்றியை திமுக ஜெயிக்கும் போது 80ல எப்படி அதிமுக ஜெயிக்க முடிஞ்சது? ஸோ நாம் இவங்க 2 பேரும் நெருங்கி வர்றதுக்கான பின்னணியை பார்த்தோம். முன்னாடி வந்து அரசியல் பகைவர்களாக இருந்த திமுகவும் இந்திரா காங்கிரஸும் இன்று சூழலினால் ஒன்றுபடக்கூடிய ஒரு நிலையை பார்த்தோம். இப்போ எம்ஜிஆரோட இருந்த உறவும் போயிடுச்சு இந்திரா காங்கிரஸ்க்கு. எம்ஜிஆர் ஆதரிக்கிறார். அங்கே வந்து வேற ஒரு சிங்கார வடிவேல்னு சொல்லிட்டு ஒரு இந்திரா காங்கிரஸ் வேட்பாளர் நிற்கிறார். அவருக்காக எம்ஜிஆர் அழைக்காமலேயே போய் அவருக்காக பிரச்சாரம் செய்கிறார். அவர் வென்று விடுகிறார். இதெல்லாம் நடந்தாலும் கூட அந்த கசப்புணர்வு இன்னும் தொக்கி இருக்கு. இப்போ திமுகவில் இருந்தும் இந்திரா காங்கிரஸோடு நம்ம உறவு வச்சுக்கிட்டா தான் எம்ஜிஆரை வீழ்த்த முடியுன்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்குது. அந்த பக்கமும் வந்து அந்த அம்மா ஒரு கையறு நிலையில் இருக்காங்க. அதனால் தமிழகத்தில் திமுகவுடைய ஒரு கூட்டணி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர்களும் நினைக்கிறார்கள். அதனால் சிஎம் ஸ்டீவன்னு சொல்லிட்டு கேரளாவில் இருந்த ஒரு பொதுச் செயலாளர், காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளர், அவர் முரசொலி மாறன, கலைஞருடைய மைத்துனர், அவரை அணுகிறார். அணுகி ஒரு நாள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ரொம்ப நாளைக்கு பிறகு, கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகளுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதியும் இந்திரா காந்தியும் டெல்லியில் நள்ளிரவு சந்திக்கிறார்கள். செப்டம்பர் 14ன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக நினைவிருக்குமானால் 1979. அதற்கு முதல் நாள் தான் அதிமுகவும் திமுகவும் இணையிற 2 கட்சியும் இணையிற ஒரு பேச்சுவார்த்தைக்கு 40 நிமிடம் தனியாக சென்னை விருந்தினர் மாளிகையில், அரசு விருந்தினர் மாளிகையில் சேப்பாக்கில் இருக்கு. அங்கே கலைஞர் கருணாநிதியும் எம்ஜிஆரும் சந்திக்கிறார்கள். அங்கே எம்ஜிஆர் வந்து அவரை ஆண்டவனேன்னு சொல்லி, ஆண்டவனேன்னு தான் கூப்பிடுவார் கலைஞரை, ஆண்டவனேன்னு சொல்லி வரவேற்கிறார். எம்ஜிஆரோட கூட நாஞ்சில் மனோகரன், இவர் நாவலர் நெடுஞ்செழியன், பண்டுட்டி ராமச்சந்திரன், இவங்கெல்லாம் கூட இருக்காங்க. அந்த பக்கம் வந்து பேராசிரியர் அன்பழகன், வேறு சில பேர் கூட இருக்காங்க. இந்த 2 தலைவர்களும் தனியாக ஒரு 40 நிமிஷம் சந்திச்சு பேசுகிறாங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு யார் ஏற்பாடு பண்ணது அப்படின்னா, பிஜு பட்நாயக், முன்னாடி ஒடிஷாவுடைய முதல்வராக இருந்த நவீன் பட்நாயக்கனுடைய தந்தை. அவர் ஒடிஷாவினுடைய முதல்வராகவும் இருந்திருக்கிறார். பெரிய ரொம்ப உயரமாக இருப்பார், 6 அடிக்கு மேலே. அவர் மத்தியில் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். இப்போ இந்த கூட்டணி முயற்சி, இந்த இணைப்பு முயற்சி நடக்கும் பொழுது பிரதமராக அங்க இருப்பவர் வந்து சரண் சிங். ஆக்சுவலி அது கூட்டணி முயற்சியா இல்ல இணைப்பு? அதிமுக தனியா பிரிஞ்சு திமுகவை உடைச்சு தனியா ஒரு கட்சி வந்திருக்கு. திருப்பி அந்த கட்சி ஒன்னா சேர்றது தான்.
ஓகே. அப்போ அதுக்கு ஒரு 6 நிபந்தனைகளை அவர் விதிக்கிறார் கலைஞர் கருணாநிதி. அதை தெரிஞ்சுக்கிட்டு பிஜு பட்நாயக் போறாரு. எதுக்கு பிஜு பட்நாயக் இந்த முயற்சியில் இறங்குறார் அப்படின்னா, இந்திரா காந்தியை எதிர்ப்பவர்கள் அந்த பக்கம் வடக்கில் கொஞ்சம் சில பெரும் தலைவர்கள் அவர் மீது ஒரு பெரிய எதிர்ப்புணர்வை வைத்திருந்தார்கள். அதில் ஒருத்தர் சரண் சிங். இப்போது ஏன்னா அந்த மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்தது, அவரால் அந்த கட்சி உடைஞ்சு அவருக்கு பதிலாக இப்போ சரண் சிங் பிரதமராக வந்திருக்கிறார். சரண் சிங்குக்கு எம்ஜிஆருடைய 18 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் இப்போ எம்ஜிஆர் முழுமையாக ஜனதா கட்சியினுடைய ஒரு பிரிஞ்சு இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்கு. அவங்களுக்கு ஆதரவு தர நிலைக்கு வந்துட்டார். அதனால இந்திரா காங்கிரஸோட அவருக்கு உறவு இல்லைன்னு ஆயிடுது. முதல்ல அது நடக்குது. அது நடந்த உடனே திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் மீண்டும் உறவு வர்றதுல எந்த விதமான தடையும் இப்போ இல்லை. முன்னாடி இருந்த பகையெல்லாம் நம்ம மறந்துடலாம். மறந்துட்டு இப்போ நாம் ஒன்று சேரலாம். ஏன்னா நமக்கு புதிதாக அரசியலில் பாலிடிக்ஸ் இஸ் தி ஆர்ட் ஆஃப் த பாசிபிள். அதில் நிரந்தர எதிரிகளோ நிரந்தர நண்பர்களோ கிடையாது. ஓகே. ஸோ இதுதான் அந்த பின்னணி. இது நடக்கும் பொழுது சரண் சிங் என்ன சொல்கிறாரு, நீங்கள் போய் இந்த 2 கட்சிகளையும் ஒன்றுபடுத்திட்டீங்கன்னா தமிழகமும் புதுச்சேரியும் சேர்ந்த 40 இடங்களையும் நாம் இந்திரா காந்தியிடமிருந்து காப்பாற்றி விடலாம். ஒன்றுபட்ட திமுகவோ அந்த கட்சிக்கு என்ன பேர் இருந்தாலும் சரி, அது 40 இடங்களையும் வென்றுடும். இங்கே எதிர்கட்சியே இருக்காது. அது நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி நினச்சி கரூர்லேருந்து கோபால்னு ஒரு துணை அமைச்சர் இருக்கார் மத்தியில். அவங்க 2 பேரும் சேர்ந்து முதல்ல இங்கே கலைஞர் கருணாநிதியை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கே எம்ஜிஆரை பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்த நாள் இந்த சந்திப்பு நடக்குது. அதுக்கு முன்னாடியே எம்ஜிஆரே இந்த 2 கட்சியும் இணையணும்னு சொல்லிட்டு தனியாக சில முயற்சிகள் எல்லாம் எடுத்துட்டு இருந்தார். ஓகே. அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு 2 பேருமே அதற்கு முற்பட்டாங்க. கட்சி இணைக்கணும் அப்படிங்கிறதுல 2 பேருக்குமே ஒரு உடன்பாடு இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லப்படுதே சார். அது உண்மைதான். அவங்க அளவில் இருந்துச்சுன்னா தனியாக பிரிஞ்சு அதாவது ஒரு இணை, ஒரு தம்பதி அவர்கள் பிரிந்து வாழ்கிறார்கள். அவர்களுக்குள்ள மன வேறுபாடு வந்துடுது. அவர்களுடைய திருமணத்தில் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்துடுது. தனியாக பிரிஞ்சு வாழ்கிறாங்க. ஒன்றா இருந்த பொழுது 1000 சிக்கல்கள் இருந்தாலும் கூட ஒன்றுபட்டு வாழ்வதில் பல நல்லது இருந்துச்சு. எப்படின்னா, குழந்தைகளுக்கு 2 பெற்றோர்களும் ஒன்றாக இருந்தார்கள். பெரிய பிரிவு இல்லை. அது ஒரு பெரிய இன்பமாகலாம் இல்லை. நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு ஒன்றுபட்டு வாழ்றதில்ல. ஆனால் பிரிந்து வாழ்வதை காட்டிலும் அது எவ்வளவோ பரவாயில்லன்ற ஒரு உணர்வு 2 பேருக்கும் வந்திருக்கலாம். குறிப்பாக எம்ஜிஆருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கட்சியை நடத்துறதுன்றது அவ்வளவு எளிமையானது கிடையாது. அதனால் அவர் ஏன் இந்த இணைப்புக்கு அவர் நினைச்சார் அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. எனக்கு இன்னும் சரியாக புரியாத ஒரு புதிர் அது. ஆனால் அவர் மூலமாக சில பேர், நம்ம திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆசிரியர் வீரமணி, அவர் போய் அந்த தூது வேலையெல்லாம் பண்ணார். அப்போது கலைஞரோட அவர் போய் பேசும்பொழுது கலைஞர் சொல்கிறாரு, நீங்கள் 3வது ஆள் இணைப்புக்காக எம்ஜிஆர்கிட்டருந்து வர்றது அப்படின்னு. மீதி 2 ஆள் யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை கலைஞரும் சொல்லலை. அதனால் இது நடந்துகிட்ருக்கு. இதுக்கு இடையில் மேலே இது ஒரு வருஷம் 2 வருஷமாக ஓடிட்டுருக்கு மெதுவாக. இந்த பக்கம் போய் எம்ஜிஆரை போய் பார்ப்பார் வீரமணி, இந்த பக்கம் கலைஞரை போய் பார்ப்பார். இது பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கு. பெரிய அளவில் ஒரு அது கனிஞ்சு வரலை. இதுக்கு இடையில் அங்கேருந்து பிஜு பட்நாயக் வரார், பேசுகிறார். அதனால் ஏற்கனவே நடந்துட்டு இருந்த ஒரு நிகழ்வு தான் அது. விட்டும் விடாமலும் பட்டும் படாமலும் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அங்கேருந்து இவ்வளோ பெரிய ஆஜான பாகுவான பிஜு பட்நாயக் பார்க்குறார். பார்த்துட்டு கலைஞர் அவர்கிட்ட 6 நிபந்தனைகள் சொல்கிறார். ஒன்றுபட்ட கட்சிக்கு திமுக என்ற பெயர் இருக்கணும். அடுத்ததாக அதிமுகவுடைய கட்சி கொடியே ஒன்றுபட்ட கட்சியினுடைய கொடியாக மாற்றி வைத்துக் கொள்ளலாம். அதாவது அண்ணா படம் போட்ட கொடி. 3வதாக திமுகவுக்கு அமைச்சரவையில் எந்த பொறுப்பும் வேண்டாம். 4வதாக எம்ஜிஆருடைய தலைமையில் இருக்கும் இந்த அமைச்சரவையை தொடர்ந்து இருக்கலாம். 5வது நிபந்தனை, யார் தலைவர், பொதுச் செயலாளர், இதெல்லாம் பின்னாடி பொதுக்குழுவை கூட்டி செயற்குழுவை கூட்டி 2 கட்சியும் இணைஞ்ச பிறகு முடிவு பண்ணிக்கலாம். 6வது கோரிக்கை தான் ரொம்ப முக்கியமானது. அது என்னன்னா, எம்ஜிஆர் இடஒதுக்கீடுக்கு ஆண்டொன்றுக்கு வருமானம் 9,000க்கு குறைவாக இருந்தால் தான் அந்த குடும்பங்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு. அதாவது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடுன்றதை அறிமுகப்படுத்துகிறார். அதை மாற்றிடணும். ஏன்னா சமூக அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு, இப்படி இருக்கவங்களுக்கு கிடையாது. ஆனால் இப்போ வந்துருச்சு அது இப்போ மத்தியில் இவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு அவர் இது சொல்கிறார். இதை போய் பிஜு பட்நாயக் அன்னைக்கே எம்ஜிஆர்கிட்ட பேசுகிறார். எம்ஜிஆர்கிட்ட பேசும்போது எம்ஜிஆர் ஆச்சரியப்படுறார். இவ்வளோதானா, உண்மையிலேயே இதுதானா அப்படின்ட்டு. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இலகுவான நிபந்தனைகள் தான். இது ட்ரம்ப்
ஈரானுக்கு சொல்கிற நிபந்தனைகள் மாதிரி கிடையாது, அல்லது ஈரான் ட்ரம்ப்புக்கு விதிக்கிற நிபந்தனைகள் மாதிரி கிடையாது. ரொம்ப எல்லாமே சாத்தியம். இதில் எது சாத்தியம் இல்லை. ஸோ அடுத்த நாள் அவங்க சந்திக்கிறாங்க. செப்டம்பர் 13, 1979 அரசு விருந்தினர் மாளிகையில் சந்திக்கிறார்கள். அவர் ஆண்டவனேன்னு வந்து அவரை பார்த்துட்டு கூப்பிட்டு போய் 2 பேரும் 40 நிமிஷம் வேறு யாரும் இல்லாமல் 2 தலைவர்களும் ஒன்றாக இருக்கிறார்கள். வெளியில் சிரிச்சுட்டு வராங்க. அப்போ கலைஞர் சொல்கிறார் என்ன நடந்துச்சுன்ட்டு. அந்த 40 நிமிஷத்தில் எம்ஜிஆர் கேட்டாராம், ஆண்டவனே இது உண்மையா அந்த 6 இதுதானா அவங்க கோரிக்கை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஸோ பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ இல்லையா, அந்த மாதிரி அவர்கள் பழைய நண்பர்கள். அவர்கள் வந்து ஒன்றாக கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே 1945 எடுத்துக்கிட்டிங்கன்னா 45 72 வரைக்கும் 55 65 27 ஆண்டுகள் ஒன்றாக பயணித்தவர்கள், ஒருவரை ஒருவர் தூக்கி விட்டவர்கள். அதனால் அவர்களுக்குள்ள வந்து பெரிய நட்பு இருந்துச்சு. அந்த பழைய பாசம் என்பது இருக்கும். 2 பேரும் ரொம்ப துன்பத்திலிருந்து ரொம்ப கீழ்மட்டத்திலிருந்து மேலே அவங்களுடைய உழைப்பினாலேயும் அவர்களுடைய அவாவினாலேயும் வேட்கையினாலேயும் பெரிதாக வர வேண்டும் என்று சாதனை படைத்தவர்கள். அதனால் இந்த நடக்குது. இது வெளியில் வந்து 2 பேரும் செய்தியாளர்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது, யோசித்து ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் இணைக்கல, யோசித்து முடிவெடுப்போம் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இல்லை இணைப்புக்கான அடுத்த தகவல் எல்லாம் சொல்லுவோம், நல்லபடியாக போச்சு பேச்சுவார்த்தைன்றாங்க. அதாவது பெண் பார்க்க வந்தாங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்கிற கதை மாதிரி. ஏன்னா அடுத்ததெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பேசணும், எப்போ நிச்சயம் வச்சுக்கிறது, அந்த மாதிரிலாம் பேசணும். அன்னைக்கு அடுத்த நாள் செப்டம்பர் 14 வேலூரில் எம்ஜிஆர் பேசுகிறார். அண்ணாவனுடைய பிறந்தநாளை ஒட்டி அந்த கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் பண்டுட்டி ராமச்சந்திரனும் அவரும் இங்கேருந்து பயணம் பண்ணுறாங்க அந்த கூட்டத்துக்கு. இப்போ செப்டம்பர் 13 கலைஞர் கருணாநிதி இந்த காலையில் இந்த மீட்டிங் முடித்த பிறகு, இந்த சந்திப்பு முடித்த பிறகு அன்னைக்கு இரவே நள்ளிரவு புறப்பட்டு டெல்லி போயிடுறாரு. எதுக்கு போகிறாரு? இங்கே இணைப்பு காலையில் நடக்குது. ராத்திரி எதுக்கு போகிறாரு? இந்திரா காந்தியோட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு. இப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு? எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு இந்த இணைப்பு முயற்சிக்காக அவர் வந்து பேச வந்தாலும் கூட அன்னைக்கு காலையில் கருப்பையா மூப்பனாருக்கு காலை சிற்றுண்டி விருந்து கொடுத்துருக்கார். கருப்பையா மூப்பனார் யார்? தமிழ்நாடு காங்கிரஸினுடைய பெரும் தலைவர். அப்போ 2 பேரும் 2 வழிகளை வச்சுருக்காங்க, 2 ஆப்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா, இதையும் பண்ணுறாங்க, அதையும் 2 குதிரையில் சவாரி பண்ணுறாங்க 2 பேரும். ஸோ இது நடக்குது. வேலூருக்கு போகிறார் எம்ஜிஆர். போகும்போது பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கிட்ட சொல்கிறார், பண்டுட்டியை என்கிட்ட சொன்னது, நாம மேலே ஒன்றுபடலாம், கீழே தொண்டர்கள் ஒன்றுபட மாட்டாங்க. ஏன்னா அதிமுக உதயமான பிறகு அதிமுகவினுடைய தொண்டர்கள் பட்ட துன்பங்கள் திமுகவினுடைய கைகளில், திமுக அரசனுடைய கைகளில் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதெல்லாம் யாரும் மறந்துட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் செப்டம்பர் 14 அந்த வேலூர் கூட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் கலைஞர் கருணாநிதியை விமர்சித்து பேசுகிறார்கள் எம்ஜிஆர் முன்னிலையிலேயே. எம்ஜிஆரும் சொல்கிறாரு, அதிமுகவினுடைய கொடி 1000 ஆண்டுகள் பறக்குமோ 100 ஆண்டுகள் பறக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பல்லாண்டு பறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இதெல்லாம் வந்து அதனால் இந்த இணைப்பு எதற்காக இந்த இவ்வளவு சிரமப்பட்டாங்க, எதற்கு அதை இவ்வளவு வேகமாக உடைச்சாங்க, 2 தரப்புலையும். அப்போ வந்த அமெரிக்க துணை தூதரக ஒரு அறிக்கை, இங்கே இருக்கிற சென்னையில் இருக்க துணை தூதரகம், அதே மாதிரி 4 துணை தூதரகமோ 5 துணை தூதரகமோ இருக்குது இந்தியாவில். அவர்கள் எல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிலவரத்தை வழக்கமாக தொடர்ந்து ஒரு அறிக்கையாக அனுப்புவார்கள். அது இங்கேருந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்கிற அமெரிக்க வெளியுறவுத்துறைக்கு போகும். அதாவது மார்க்கோ ரூபியோ இருக்கார் இல்லையா, வெளியுறவு அமைச்சராக இருக்கிறார் அமெரிக்காவில், அவருக்கு போகும். இது வழக்கமான நடைமுறை, இது இராஜாங்க நடைமுறை. அப்போ எழுதப்பட்ட ஒரு அறிக்கை என்ன சொல்லுது, இந்த இணைப்பு ஏன் நடக்கலைன்னா, திமுகவை பொறுத்தவரையில், கலைஞர் கருணாநிதியை பொறுத்தவரையில், நீங்கள் வந்து அதிமுகவிலிருந்து மீண்டும் தாய் கழகத்துக்கு வரீங்க அப்படின்றது அவருடைய நிலை. ஓகே, சரிதானா? நீங்கள் தான் பிரிஞ்சு போயிட்டீங்க, நீங்கள் தான் தனிச்சு ஒரு கட்சி வச்சுருக்கீங்க, நீங்கள் திருப்பி வந்து சேரணும். இப்போ எம்ஜிஆர் தான் வந்து இணைகிறார் அப்படின்ற மாதிரி.
அது வந்து எம்ஜிஆருக்கு அதில் அப்படி ஒரு திருப்தி இல்லை. 2 இயக்கங்கள் ஒன்றுபடுற மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரி அவர் நினைச்சார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது எவ்வளோ தூரம் சரியாக இருக்குன்றது தெரியல. அந்த இதை பற்றி ஒரு போதுமான அளவு ஒரு தெளிவில்லை. கலைஞர் கருணாநிதி என்ன சொல்கிறார், இந்த இணைப்பு நடக்காது போனதுக்கு காரணம் பண்டுட்டி ராமச்சந்திரன் காரணம்ட்டு பின்னாடி பேசியிருக்கார். ஸோ இது நடக்குது. இப்போ அவர்கள் 2 பேரும் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வச்சுக்கிறாங்க. அந்த கூட்டணி வந்து பெரிய வெற்றியை நீங்கள் சொன்ன மாதிரி வெற்றியை அடைகிறது. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி, அந்த கூட்டணி வந்து பெரிய வெற்றியை அடைகிறது. புதுச்சேரியை சேர்ந்து 40 இடங்களில் 38 இடங்கள் வெல்கிறார்கள். 2 இடத்துல தான் சிவகாசியிலையும் கோபிச்செட்டிப்பாளையத்திலையும் இவங்க அதிமுக வெல்லுது. இப்போது ஜனதா கட்சி 1977 ஆட்சிக்கு வந்த பொழுது அப்போ இருந்த ஒரு 9 மாநில அரசுகள், இந்திரா காங்கிரஸ் அரசுகளை கலைச்சாங்க. அதே மாதிரி இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்கள் பல ஜனதா அரசுகளை கலைக்கிறார்கள். ஜனதா அரசுகளை கலைக்கும் பொழுது கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் அரசையை நீங்கள் கலைச்சிடணுன்ட்டு நிறைய அழுத்தம் தரார். அதனால் எம்ஜிஆர் அரசும் February 17, 1980 மற்ற அரசுகள் கலைந்த பொழுது அதுவும் கலைகிறது. கலைஞ்ச உடனே இப்போ வந்து எம்ஜிஆர் எவ்வளவு நாள் ஆண்டிருக்காரு? ஒரு 2.25 வருஷம், 2 வருஷம் 8 மாதம் அவ்வளோதான் ஆண்டிருக்கார். இன்னும் டைம் இருக்குது அவருக்கு, 5 வருஷம் முடியறதுக்கு. ஆனால் அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போது அவருடைய அரசு கவிழ்ந்துருச்சு. அவர் அதை பற்றி பெருசாக கவலைப்படலை. அவர் அன்னைக்கு வந்து அவர் வீட்டில் தொலைக்காட்சியில் அப்போல்லாம் வந்து அரசு தொலைக்காட்சி மட்டும்தான் இருக்கும். வாரம் வாரம் ஒரு படம் போடுவாங்க. அன்னைக்கு சிவகவின்னு சொல்லிட்டு ஒரு படம், MKT பாகவதர்னு சொல்லிட்டு தமிழ் திரையுலகத்தின் முதல் சூப்பர் ஸ்டார் அவர் தான். ஏன்னா அவருடைய படம் அதில் வந்து கிட்டத்தட்ட 26 பாடல்களோ என்னமோ, அற்புதமான அந்த படத்தை ரசித்து எம்ஜிஆர் பார்த்துட்ருக்கார். இதுதான் நடக்குது. அவர் முதுகில் இருந்த ஒரு பெரிய சுமை இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா நினைக்கிறார். ஆட்சி பொறுப்பு போயிடுச்சுன்னு பற்றி கவலைப்படலை. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதத்தில் மே மாதம்னு நினைக்கிறேன், February 17 இது நடக்குது. மே மாதம் 1980 சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த சட்டமன்ற தேர்தலில் பாதி இடங்கள் இவங்க நிற்கிறாங்க. திமுக 112 இடமும் காங்கிரஸை 112 இடமும் நிற்கிறாங்க. மீதி வந்து தோழமை கட்சிகளுக்கு. இது வந்து ஒரு பயங்கரமான பலமான கூட்டணி. எம்ஜிஆர் பக்கம் யாருமே கிடையாது, எம்ஜிஆர்கிட்ட பணமும் கிடையாது. இப்போ எம்ஜிஆரோட யார் நிற்கிறா அப்படின்னு பார்த்தா 2 பேர் நிற்கிறாங்க. அதில் ஒருத்தர் இன்னும் இருக்கார், நமக்கு தெரிஞ்ச பழநெடுமாறன். அவர் காமராஜ் காங்கிரஸ்னு ஒரு கட்சி நடத்துகிறார். அவருக்கு 7 இடம் தரார் எம்ஜிஆர். அதுக்கப்புறம் இன்னொருத்தர், இப்போ ஆளுநராக இருந்த தமிழிசையினுடைய தந்தையார் குமரி அனந்தன், அவர் வந்து காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ்னு ஒரு கட்சி நடத்துகிறார். அவருக்கு 12 இடம் தரார். அதுக்கப்புறம் ஒரு கம்யூனிஸ்ட்டு எம்ஜிஆரோட இருக்காங்க. இவ்வளவுதான், பெரிய பலமெல்லாம் கிடையாது. எம்ஜிஆர் போய் கூட்டங்கள்லாம் போய் பேசும்பொழுது என்ன சொல்கிறாரு, நான் என்ன தவறு செய்தேன், என்னை தண்டிச்சிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறார். அதுக்கு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு அதிர்வு இருக்குது. மக்கள் பெருசாக கூடுறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த இந்திரா காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா ஜெல் ஆகலை, உண்மையிலேயே இணையலை. ஏன் இணையலைன்னா, யார் அதிகமான இடங்கள் முதல்ல வந்து யார் முதல்வர் அப்படின்றத ரொம்ப நாள் அறிவிக்கலை. திமுகவுக்கு அது ஒரு பெரிய வருத்தமாக இருந்துச்சு. அறிவிக்காத வரைக்கும் இந்த 112 இதில் யார் அதிகமாக வென்றாலும் அவர்களுக்கு முதல்வர் போகலான்ற மாதிரி நீங்களும் நானும் நினைப்போம் இல்லையா? பீகாரில் அப்படி நடக்கலை. பீகாரில் பிஜேபி தான் அதிகமாக வாங்குச்சு. நிதிஷ்குமாருடைய கட்சி ஒரு 4-5 இடங்கள் குறைவாக தான் வாங்குச்சு. இருந்தாலும் அவர் முதுகில் சவாரி செஞ்சு தான் அங்கே பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கு. அதனால் அவரை முதல்வராக திருப்பியும் கொண்டு வந்தாங்க. அவர் இப்போது இதுக்கு போயிட்டார், மாநிலங்களவை போயிட்டார். இங்கே காங்கிரஸ் மத்தியில் ஒரு முதல் முறையாக 67 நமக்கு ஆட்சி போச்சு. இப்போ திருப்பி கூட்டணி அமைச்சரவை. இதில் நாம் முதல்வராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து நாம் வந்து 70 இடம் வென்று திமுக 68 இடம் வெல்லுது அப்படின்னா கூட்டணி அமைச்சரவையில் நமக்கு தான் முதல்வர் பதவி கிடைக்கும். ஏன்னா நமக்கு 2 இடங்கள் கூட இருக்குது அப்படின்ற எண்ணமெல்லாம் இவர்களுக்கு இருக்குது. திமுகவுக்கு முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி தான் மீண்டும் முதல்வராக வேண்டும் என்று எண்ணுவதில் தவறில்லை. அவர் அப்படி நினைக்கிறார். திமுக காரர்கள் எல்லாம் திமுக தலைமையில் இந்த கூட்டணி அமைச்சரவை நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கேயே அப்படித்தான் நடக்குது. பாண்டிச்சேரியில் ஒரு கூட்டணி அமைச்சரவை நடந்துட்டு இருக்கு 1980 இருந்து. அதில் திமுக தான் வந்து தலைமை தாங்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் முதல்வர் யார் என்ற அறிவிப்பு வரலை.
அதனால் கடைசி வரைக்கும் அதை அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. கடைசியில் அந்த அம்மையார் அறிவிக்கிறாங்க, கூட்டணி வென்றால் கலைஞர் கருணாநிதி தான் முதல்வர்னு அறிவிக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் இதுவரைக்கும் வைத்திருந்த எதிர்பார்ப்பு தமிழகத்தில் உடைஞ்சு போகுது. நாம் எத்தனை இடம் வாங்கினாலும் முதல்வராக கலைஞர் கருணாநிதி தான் வரப்போகிறாரு, இதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளவு சிரமப்படணும் அப்படின்ற எண்ணம் வந்துடுது. அதனால் கூட்டணி களத்தில் ஒழுங்காக வேலை செய்யவில்லை. இந்திரா காந்தி அம்மையாரும் கலைஞர் கருணாநிதியும் ஒன்றாக நடந்தார்கள். ஆனால் இங்கே தமிழகத்தில் அந்த கூட்டணி இந்திரா காந்தியினுடைய தளபதிகள் இங்கே கலைஞர் கருணாநிதியோட ஒன்றாக நடக்கவில்லை. வென்றிடுவார்கள் நினச்சி வெற்றி நமதேன்ட்டு ஜூன் 3 அந்த சுவரொட்டிகளெல்லாம் நானே பார்த்துருக்கேன். வெற்றி நமதேன்னு போட்டு கலைஞர் கருணாநிதியினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு சென்னை சீரணி அரங்கத்தில், அப்போ கடற்கரையில் கூட்டமெல்லாம் நடக்கும், பெரிய சுவரொட்டிகள் சென்னை முழுக்க ஒட்டியிருந்தாங்க. ஆனால் அதிர்ச்சி தரத்தக்க முடிவுகள் வெளியாயின. 129 இடங்களில் எம்ஜிஆர் வென்றார். அது மட்டுமல்ல, பழைய தேர்தலில் 77ல் 30% வாக்கு பெற்றிருந்த அவர் இந்த தேர்தலில் 38% மேலே வாக்கு பெற்றிருந்தார். அதனால் அந்த அதிசயம் நடந்தது. கூட்டணி அமைச்சரவையை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு கருத்தும் அப்போது வந்துச்சு. எனக்கு அதுதான் காரணமான்னு எனக்கு தெரியல, நான் அப்படி நினைக்கல. கூட்டணி ஜெல்லாகலை, கூட்டணி ஒன்றுபடலை, கலக்கலை, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மேலே ஒரு பெரிய அனுதாப உணர்வு இருந்துச்சு. அவரை வேகமாக வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க நியாயம் இல்லாமல் அப்படின்ட்டு. இவ்வளோதான் நடந்துச்சு.